யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நியூஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நம்மளோட விளையாட்டு இல்லாமல் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆளுநர் விவாதங்கள் நடக்கும்போது இன்னும் யங்ஸ்டர்ஸ் நம்மை பார்த்து இன்னும் இதில் வருவாங்க. நீங்கள் சீமான நினைச்சாரு எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் போய் உணர்ச்சிவசமாக பேசும்போது நீங்கள் நம்ம சார்பாக யங்ஸ்டர்ஸ் போய் பேசும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் வரும். அது இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பதிவுகள் எல்லாருக்கும் எல்லாருமே சொல்லி நான் சொல்றது அவசியம் இல்லை. கேப்டன் சொல்றது தான் நல்லா சொல்லுவாரு. அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து கேப்டன் மகனா நீங்க எங்கடா இருக்கலாம், எங்கடா நான் பண்ணிருக்கலாம். அது போல பொதுவாக நான் இடத்துல உட்காந்து நீங்க பொருளாதார உட்காந்து உட்கார வச்சுட்டாங்க. அதனால பொறுப்பு என்பது வந்து தலைமை என்ன சொல்றதோ கடைசி வரைக்கும் எல்லாருமே கட்சி கட்டுப்பாடும் நீங்க எல்லாருமே சொல்லுங்க. கேப்டனுக்காக தான் நான் கட்சி வந்திருக்கோம். கேப்டன் அது சொல்லிட்டாரு. அதே தான் நானும் சொல்லி நானும் கேப்டனுக்காக தான் நான் கட்சி வந்திருக்கோம். கேப்டனோட சேர்ந்து கேப்டன் உயிராக உங்களோட ஆசைக்காக நான் கட்சிக்குள்ள நானும் வந்திருக்கோம். அதனால கடைசி அதுதான் நீங்க எத்தனையோ வேலைகள் எத்தனையோ ஆசைகள் ஒதுக்கி வச்சு உங்களுக்காக தான் சேர்ந்து பயணிப்போம். எப்பயுமே சொல்றேன், ஈகோ பண்ணாம அது எல்லாமே தூக்கி ஓரம் போடுறது அது எல்லாமே வேஸ்ட் தான். அது ஒரு நாள் ஒரு மணி நேரம் சந்தோஷம் ஓரம் போடுறது எதிர்க்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோமோ நம்ம 2026 தேர்தலில் எத்தனை சீட் கிடைச்சாலும் 100% அந்த சீட் நம்ம பேசி சரி யாராவது தலைமை முடிவெடுக்கணும். ஏன்னா என்ன எங்க டிசிஷன் கேட்கல மாமா சொல்றோம். அந்த டிசிஷன் என்னவோ மொபைல் ஃபாலோ பண்ணிட்டு தான் எந்த டிசிஷன் 100% உழைக்க முடியாது. முன்னாள் சொந்தம் கேப்டன் சும்மா சொல்ல அது எத்தனை சீட் எந்த கூட்டணி ஆகணும் அது எத்தனை சீட் 100% ஜெயிப்போம். ஜெயிச்சு கேப்டனுக்காக அந்த இடத்தை நம்ம கொடுப்போம். அடுத்த தேர்தல் வேற நிறுவனம் அடுத்த நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம குரூப்பிங் போராட்டத்துக்கு வந்துட்டோம். வந்துதான் இருக்கு நம்ம போகணும். இங்கிருந்து நம்ம ஜம்ப் பண்ணோம்னா என்னவோ அது எல்லாருமே பாருங்க. அதே மாதிரி சுற்றுப்பயணம் தமிழ்நாடு நம்ம தயாராகிறேன். நிறைய பேர் நிறைய வியூவர்கள் சொல்லி உருவாக்குங்க. நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே நான் தலைவலி கேட்கிறேன். இதுவரைக்கும் நீங்க எல்லாருமே புதுசு பழச பேசணும். கேப்டன் அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சாலும் இனி வரும் காலத்தில் இனி இந்த கட்சி என்ன பண்ணணும். புது ரத்தம்னு என்ன சொல்றீங்க? புது ரத்தம் நீங்க தேர்தல் எப்படிலாம் நம்ம கொண்டு வரணும். டிஎம்டிகே 2.0 ஸ்டார்ட் பண்ணி சொல்றதா கண்டிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணணும். இனி நீங்க புதுசா நீங்க கொண்டு வரணும். இனி கேப்டன் மகனை நான் வந்து நான் உரிமையோட கேட்கிறேன். உங்க பசங்க என் முன்னாடி வரணும். உரிமை கொடுக்கிறது வலிமை. அதுதான் நான் சொல்றேன். நான் இது சொல்லலாமா கேட்கறாலும் வச்சுக்கோங்க. எனக்காக கேட்கிறேன். உங்களோட நன்மைக்காக நான் கேட்கிறேன். உங்களோட நன்மைக்காக நான் கேட்கிறேன். எனக்காக நான் கேட்கிறேன். நம்ம கட்சிக்காக நான் கேட்கிறேன். எப்படி ஒரு குடும்பம் ஒரு ஜாதி அப்படின்னு வருதோ அதே மாதிரி இதுவும் வரணும். நீங்க மன்ன சொன்ன பல்கலைக்கழகம் ட்ரெயினிங் எடுத்து வேற கட்சி போறதுக்கு கட்சி இல்லை. நீங்க ட்ரெயினிங் பல்கலைக்கழகம் கட்சி இருக்கு. பல்கலைக்கழகம் படிச்சுட்டு வேற பார்க்கறது இல்லை. வரது 10 வருஷம் படிச்ச எம்எல்ஏ ஆகணும். அவங்க சார் வேற கட்சியை போய் அந்த பதவி சம்பாதிக்கிறது கட்சி இல்லை. இது கட்சி. இது கேப்டனுக்காக நம்ம வந்துக்கிறோம். கடைசி வரைக்கும் கேப்டனுக்காக தான் இருக்கணும். நல்லதோ கெட்டதோ நீ கல்யாணம் பண்ணி உங்க குடும்பத்தை எந்த பிரச்சனை கொண்டாடி கடைசி வரைக்கும் வாழ்ந்தீங்கள அதனால கேப்டனை வணங்கி இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். தலைமைக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இனி நான் பலசா பேச மாட்டேன். என் கூட எல்லாம் ஓடி வாங்க. ஜெயிச்சு போயிட்டே இருக்கோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.